ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மீன் செய்ய போகிறோம். இதோட மீன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வவ்வா மீன். வவ்வான்னு சொன்னோன்னே 2 ரெக்கை இருக்குன்னு வச்சுக்காதீங்க. மீனுக்கு தண்ணி உள்ள மட்டும்தான் ரெக்கை. இங்கெல்லாம் வந்து ரெக்கையெல்லாம் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இங்கே மசாலா போட்டு வச்சு பரட்டிட்டு இருக்கோம். இவர் செஃப்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி கலவை போட்டுருந்தாரு. இங்கே வந்து அதையே இங்கே செய்கிறாரு, கலவை செய்கிறாரு. என்ன இது சிமெண்ட்டு இதுக்கு பதிலாக இப்போ வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 முட்டை, லெமனு எல்லாத்தையும் போட்டு கலவை போட்டுட்ருக்காப்புல. இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்க அடுப்பு இதான் அடுப்பு. அப்புறம் விறகு, அப்புறம் ஒரு குடம், தேவையான பொருட்கள், சிறிதளவு தண்ணீர். தண்ணியே தேவைன்னு ஒருத்தன் சொன்னான்டா. லைட்டாக பிசு ஆகணும்ல. ரெடி. சாந்து செடி மூஞ்சில் எடுத்து பூசிக்க வேண்டியதுதான். இப்போ எப்படிடா இருக்க? எல்லாம் பக்காவாக இருக்கா? குட் குட். தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துருக்கோம். வவ்வா மீன் போதுண்டா. ஜெயந்த ஒன்று ஒன்றா போட்டு பரட்டி அப்படியே மொத்தமாக பரட்டிடு. அதுதான் அப்படிதான் பார்த்தேன். இது பஜ்ஜி போடுவல்ல, அந்த மாதிரி தான் பஜ்ஜி போடும்போது பரட்டிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு சொரட்டுனா கரெக்டாக இருக்கும். போட்டு ரொட்டேஷனில் அவ்வளோதான். கொண்டு வந்திருக்கிறார் விக்கி அவர்கள். எனக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா, விக்கிக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சிடலாம். பஜ்ஜி மஸ்டர் பண்ணோம். இங்கே பஜ்ஜி கிஜி போட்டிருக்கானோ ஜெயந்த. உள்ளே பொரிச்சிட்டு போ. அதில் இருக்கும் நமக்கு. அப்படி இல்லை, அதில் போட்டு ஊற வச்சிரியா? அதில் போட்டு ஊற வச்சாதான் கரெக்டாக இருக்கும். அது அப்போ தான் ஊறும் நல்லா பொத்தன்னு டேஸ்ட். சும்மா அப்படி மேலே தடவி தானே வைக்கிறேன் நான். முடியாது, இதை அப்படியே தூக்கி இதில் போடு. இதில் போட்டு ஃபுல்லாக பரட்டிக்கலாம். சாந்த கையில் எடுத்துக்கா. மீன் தான் எங்களோட சொத்து. மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கணும் மக்கா. எண்ணெய் ஊற்றிக்கணும் மக்கா. உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகாத்தூளை போட்டு பேரட்டணும். இதுக்கு முன்னாடி கொத்தனார் வேலை பார்த்தானு தெரியல. பாய்ஸ், நாங்கள் அடுப்பு ரெடி பண்ணிட்டோம். ஆனால் அடுப்பு செட் ஆக மாட்டேது விறகு வைக்கிறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஓகே தான். அதுக்கேற்ற மாதிரி விறகு வச்சுட்டு அமைக்கிறோம். அடுப்பை பற்ற வைப்போம். நம்ம செஃப் வந்து இப்போ வந்து சூடம் கொளுத்த போகிறாரு. கோயிந்தா போட்டு கோயிந்தாவை போயிடும். கோயிந்தான்னு சொன்னது மீனை தான் சொன்னேன், வேற யாரையும் சொல்லல. கொளுத்திட்டு உள்ள போடுவோம். கேப் வாட்டர் டூயிங் அது பத்தி கிச்சிடா நெருப்பெல்லாம் பத்தி கிச்சிடா. அவ்வளோதான். ஏகசாலையை ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மந்திரத்தை போட வேண்டியதான். மீனை தூக்கி போட்டு போய் சின்னதாக விடுறாங்க. இது மாதிரி ஹைட் ஏற்றி போடாத. வந்து முடிக்க போகிறோம். கதையே முள்ளு குத்திச்சு ஆளுங்க. ஏன் விக்கி இப்படி பண்ணுற? இந்த ஓலை பீடாடி ஓலை தாண்டா இப்போ நெருப்பு பத்துவோம். ஆமாம், ஓலைச்சூடியில் ஓலை எதிர்த்துப்பெல்லாம் நாங்கள் வந்து இப்போ ஓலையை வச்சு சமைக்க போகிறோம். ஓலை பீடா நீங்கள் கட்டியில் ஓலை பீடா முக்கியமான குறிப்பு, இந்த மாதிரி நீங்கள் சமைக்க போகிறீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு, 2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் எண்ணெய். பாருங்க, குழம்பிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதே முன்னுறாங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அது மட்டை இருக்கு. அந்த ஒரு மட்டையை வச்சா இந்த யாருக்கும் மட்டை. இந்த மாதிரி இதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஆதி காலத்து மனுஷன் மாதிரி பற்ற வச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. அவன் கேஸ் அடுப்பில் பற்ற வச்சுட்டு இருக்கான். பாருங்க, முள்ளு தொல்லை தாங்க முடியவில்லை. எண்ணெய் ஊற்ற போகிறோம். 1/2 லிட்டர் எண்ணெய். இப்போ அடுப்பு அனல் அடிக்கிறது. அப்படியே விறகு கொஞ்சமாக சுருணுன்னா அடுப்பு எரியும். ஊற்றிப்போம். எரிவான். எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு போட வேண்டியதான். தலைவரை போட்டு சுருவ வேண்டியதான். கரண்டி எடுத்துக்கோங்க. 2 குச்சி எண்ணெய் பழம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதில் நெருப்பு அதிகமாக தான் இருக்குது, போட வேணாம். இல்லை, விறகு இப்போ கொஞ்சம் வச்சுட்டு வேணாண்ணே. தணல் அடியில் இருந்தாலும் வேஸ்ட்டாக போகுது, நெருப்பு வேஸ்ட்டாக போகுது. இப்போ மேலே எரியுது. இப்போ எண்ணெய் பிடிச்சிக்கும் பாரு. இப்போ ஆமாம், போதும் பொறுமையாக இருக்கட்டும். சிம்மில் எரியிற மாதிரி எரியட்டும். எண்ணெய் ஊற்றிக்கா. அது ஊற்றுங்க. இல்லைன்னா அப்படியே பொரிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
போட்டது எப்படி கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கு. அதனால திரும்ப மாட்டானா திருப்பலி திருப்ப போனேன் அலே கரண்டி வச்சுக்காலே மசாலா உட்காரலே. மீன் நல்லா புரிஞ்சிச்சு. மீன் புரிஞ்சிச்சானே அதை பாருங்க. எனக்கு அந்த புரிஞ்சிச்சுன்னா தெரியாது. இன்னும் முருவல் ஆகணும். முருவல் ஆகணும். இல்லை இது அவ்வளோதான். அடுப்பையும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம விறகடுப்பு இறங்கி விட்டது. இதுக்கு டாபிக் என்னன்னா வச்சுக்கேன், விறகடுப்பு மீன். நான் சொல்கிறேன் விறகடுப்பு மீன். நெருப்பு அமைந்து விட்ட காரணத்தால் என்ன ஊற்றுறாங்க. 6 லிட்டர் எண்ணெயே பத்தாதுன்னு நினைக்கிறேன். 6 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இது அடிக்கணும் பொரியறது தான். அடியும். இந்த சவுண்டை கேளுங்க. அடுப்பு எரியிற சவுண்டு, பொரியிற சவுண்டு பயங்கரமாக இருக்கும். ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு மீன் எடுத்து உங்களுக்காக டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐடியா இருக்கு. எதுக்கு எடுக்க போறியா? அருமையாக இருக்கு. ஸோ செக்கிங்கா உடச்சி பார்த்து சாப்பிட்டு பார்த்தா என்ன தெரியும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீஸ் போடுவோம். கீழே வேகணுமா? ஆமாம், இன்னும் இந்த பாருங்க வேகவே இல்லை. திரும்பி ரிட்டன் இதை எண்ணெய் உள்ளே போடுறோம். வேணாம் இவை இது பாருங்க. கொஞ்சம் காரம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. லெவலில் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. கட்டு கட்டுறேன். சுடுதுடா பாருங்க. அடுத்த மீன் ஓகே தான், பக்காவாக இருக்கு. சக்கையாக இருக்கு. இதுக்கப்புறம் சாப்பிடுவானா? ஓகே வீணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு மீனை காலி பண்ணிட்டான். நல்லா இருக்குல்ல? அருமையாக இருக்கு. இங்கே வரக்கூடாது. அங்கே பாருங்க. கேமராமேனால வாய் அடக்க முடியல. கொஞ்சம் மீன் சாப்பிட்டு போறாரு. ஓகே தான், பக்கா. நம்ம ஆள்கிட்ட கொஞ்சம் கொடுப்போம். ஆனால் இன்னும் மசாலா தான் ஏறல. இதுக்கப்புறம் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. நிலாவில் வடை சுட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? சோப்பில் சுட்டு பார்த்துருக்கீங்களா? இதுதான் அது பாருங்க. சாரியால் இங்கே இருக்கு. கிளைமேட்டை பாருங்க. மழை வர மாதிரி இருக்கு. ஐயோ நம்ம அடுப்பு மேன். அது ஒரு 5 நிமிஷம் போட்டு. விக்கி நீங்கள் ஏதாவது நம்ம மீனை பற்றி சொல்லணும்னா சொல்லுங்கள். சொல்லு விக்கி. அருமையான மீன், அருமையான மீன், சுவையான மீன், சுவைச்சு கொண்டே இருக்கும் மீன். விக்கி ஆளுக்கு ஒரு பீஸ் இருக்குப்பா. ஒன்றும் பிரச்சனை. அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. மழை பெஞ்சதுன்னா ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதான். கிளம்பு. ஜில்லுன்னு வருது. காற்று ஜில்லுன்னு விடாடி. கிளைமேட் நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. எடுத்துருவாங்க போய் பாருங்க. மழை கொடூர வருது. போதுமா? மீன் வாசனை தூக்குதுங்க. இது கொஞ்சம் அனல் அடிக்கிறனால கொஞ்சம் பிடிக்கையா இருக்கு. இதை எடுத்துருங்க. இதை மட்டும் எடு. அதை வடிக்கிட்டு போதும். நான் தட்டு இது பண்ணுறேன். கருப்பு கலர்ல இருக்கு. அந்த அளவுக்கு அடுப்பு எரிய ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிட்டா. டனல் கொஞ்சம் குறைங்கடா. எண்ணெயே இல்லைங்க. எண்ணெய் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றுங்க. போடா ரெடி. அதனால தான் கருது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சமா ஊற்றிக்க. கொஞ்சமாக ஊற்று. கொஞ்சமாக ஊற்று. போதும். கொஞ்சம் ஊற்றி பண்ணா. கொஞ்சமாக ஊற்றிக்க. அம்மா மின்ருக்கு போயிடணும். இன்னும் தலை மீன் வாசனை தூக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா மழையும் வர மாதிரி இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சுச்சுவேஷன்ல மீன் வறுத்துட்டு இருக்கிறோம். இது வந்து எங்க ப்ராஜெக்டே கிடையாது. சட்டைனா வந்து ப்ராஜெக்ட் பண்ணி முடிவெடுத்து இவ்வளோ பண்ணது. ஒன்று செய்யணும்னா அதை செஞ்சிடணும். வீட்டில் வேலை நடக்குது, அதை விட்டுட்டு வந்துட்டு வீட்டில் வேலை நடக்குது. எவ்வளோ செலவாச்சு? கரெக்டாக 330 ரூபா மீன். மீன் வந்து 330 ரூபா. 1.5 கிலோ மீன் 300 ரூபா. வெட்டுறதுக்கு 30 ரூபா. வெட்டுறதுக்கு 30 ரூபா.
மிளகாத்தூள் மசாலா இது ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 260 ரூபா கிட்ட வந்துடுச்சு. 260 ரூபா இல்லை சாரி 270 ரூபா. ரவுண்ட் ஃபிகர் பண்ணுறாங்களே 270 அப்படியே திருப்பி இதோட நாங்கள் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இங்கே சமைக்கிறோம்.